මේ තියාගන්න එපා ඒවා. කරන්න බැයි නම් දීලා බලයන් කරන්න පුළුවන් මිනිස්සු ඉන්නවා. අපි පාවල දෙන්නේ නැහැ කො රට. මේක සිංහලයාගේ රට. மஹிந்த ராஜபக்ஷ இன்றைய தினம் கைதாவாரா? අවුරුදු 30ක් රට විනාශ කරපු ඒ පරබල්ලා මුඩ කවුද කොටි කියන්නේ? සිංහලයන්ට මු බල්ලෙක්. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்காக ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் நடைமுறையில ஒரு ஊழல் நடந்ததா சொல்லி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு சம்பந்தமா இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருந்தாரு. இன்றைய தினம் காலையில 9 மணிக்கு அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இருந்தாரு. இப்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பல பேர் இந்த இடத்துல கூடி போராட்டங்கள்ல ஈடுபடுறதையும் பல கோஷங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்படியான பின்னணியில தான் தமிழீழ விடுதலைகள் இயக்கத்தினுடைய தலைவர் புகைப்படத்தை பயன்படுத்தி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய ஆட்சிக்கு கீழ் அமைந்திருக்கக்கூடிய அரசாங்கம் விடுதலைகளுக்கு, அதாவது தமிழ் புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுதான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை இந்த மாதிரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அடிக்கடி விசாரணைகளுக்காக அழைக்கிறாங்க, இந்த மாதிரியான ஊழல் வழக்குகள்ல சிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் இப்போ போராட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முன்னாடி. මේ තියාගන්න එපා ඒවා. කරන්න බැයි නම් දීලා බලයන් කරන්න පුළුවන් මිනිස්සු ඉන්නවා. අපි පාවල දෙන්නේ නැහැ කො රට. මේක සිංහලයාගේ රට. කොට ජාතකයක් ජම්මයක් නැති වුණාට සිංහලයන්ට මේ රටේ අයිතියක් තියෙනවා, හැඟීමක් තියෙනවා, කැක්කුමක් තියෙනවා. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இப்படி வழக்கு விசாரணைக்காக வாக்குமூலத்துக்காக அழைக்கப்பட்டது சாதாரணமான வழக்கு விசாரணைக்கான அழைக்கப்பட்ட அழைப்பு கிடையாது. இது மிகப்பெரிய அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு தான் ஆதரவாளர்கள் எல்லாமே இப்போ கோஷமிட்டு இருக்காங்க. අවුරුදු 30ක් රට විනාශ කරපු ඒ පරබල්ලා මුඩ කවුද කොටි කියන්නේ? සිංහලයන්ට මු බල්ලෙක්. ඔකට බලින් එකක්වත් නැහැ. ඔව් සිංහලයන්ට මු බල්ලෙක්. මුඩ ලෝකෙම කොටි වෙන්නේ නැති. ඒ සිංහලයන්ට மு ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பா பல விசாரணைகள் நடந்துகிட்டு இருந்தது, பல வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோட முன்னாள் CEO கபில சந்திரசேனவும் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டு அவர்கிட்டையும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. இவர்கிட்ட பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்கள்ல ஒரு இடத்துல கபில சந்திரசேன முன்னாள் ஜனாதிபதியினுடைய பெயரை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த ஏர்பஸ் ஊழல் ஒப்பந்தம் மூலமா கிடைக்கப்பெற்ற $2 மில்லியன் பணம் மூலமா 3 தடவைகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் 60 மில்லியன் ரூபாவை வழங்கினதா இவர் ஒரு வாக்குமூலம் வழங்கியிருக்காரு. இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்றதுக்காகவும் இது தொடர்பாக அவருடைய கருத்துக்களை அவருடைய வாக்குமூலங்களை பதிவு செய்து கொள்றதுக்காகவும் நான் மஹிந்த ராஜபக்ஷ இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தாரு. இது ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்த அழைப்பு. இன்றைய தினம் நிச்சயமா கண்டிப்பா நான் இந்த இடத்துக்கு போவேன், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் நான் முன்னிலை ஆவேன் அப்படின்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ இதுக்கு முன்னாடி கபில சந்திரசேனனுடைய இறுதி சடங்குகளை ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருந்தாரு. ஆனா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே இன்றைய தினம் மஹிந்தவுக்காக குரல் கொடுக்க எல்லாரும் கொழும்புக்கு வரணும், எல்லாரும் ஒன்று கூடணும் அப்படின்னு பலவிதமான சமூக வலைத்தளங்கள்ல பலவிதமான விளம்பரங்களை ஷேர் பண்ணதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மக்களுக்கு அழைப்பு விடுத்ததா இருக்கட்டும், பலவிதமான அழைப்புகளை முன்வச்சிட்டே இருந்தாங்க. இப்படியான பின்னணியில தான் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஆதரவாளர்களும் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஆதரவாளர்களும் ஒன்று கூடி இருக்காங்க. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய சட்டத்தரணி மனோஜ் கமகே இந்த விஷயம் சம்பந்தமா என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் புலம்பெயர் மக்களினுடைய பணத்தை பயன்படுத்தி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்களுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை நேற்றைய தினம் முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தமிழீழ விடுதலைகள் இயக்கத்தினுடைய தலைவர் அவர்கள் உயிரிழந்த இதே மே மாசத்துல மஹிந்த ராஜபக்ஷவையும், அதாவது இறுதி போற முடிவுக்கு கொண்டு வந்ததா சிங்கள மக்களால போற்றப்படக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷவை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு விசாரணை வழக்கு அப்படின்னு அலைய வைக்கிறதுக்கான காரணம் இந்த புலம்பெயர் மக்களோட ஆதரவு தான், அவங்களுடைய அழுத்தம் தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் மேல முன் வச்சிருக்காங்க.
போற வென்ற ஒரு தலைவரை பழி வாங்குறாங்க. இது மிகப்பெரிய அரசியல் சதித்திட்டம் அப்படின்னு சொல்லி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் கூட இந்த ஏர்பஸ் ஊழல் ஒப்பந்த வழக்கு அப்படிங்கிறது கொஞ்ச நாட்களாவே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இந்த அரசாங்கத்திலேயாவது ஒரு நீதி கிடைக்கும், குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த அரசாங்கமும் கூட இந்த விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருந்தது. அந்த வகையில தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கபில சந்திரசேனவும் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனா கபில சந்திரசேன இப்போ இந்த சந்தர்ப்பத்துல உயிரோட இல்லை. இந்த வழக்குல மிக முக்கியமான ஒரு சாட்சியா கபில சந்திரசேன பார்க்கப்பட்டாரு. இந்த சாட்சி மௌனிக்கப்பட்டிருக்கா, அப்படி இல்லைன்னா யாராவது வழங்கின அழுத்தம் மூலமா அவர் தற்கொலை செய்து கொண்டாரா, அது கொலையா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் வளர்த்திருக்கக்கூடிய இப்படியான பின்னணியில தான் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு மஹிந்த ராஜபக்ஷ அழைக்கப்பட்டிருக்காரு. இவர்கிட்ட வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறமா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பண்ண போகுது, மஹிந்த ராஜபக்ஷ இன்றைய தினம் கைதாவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. அவருடைய ஆதரவாளர்களுடைய கூச்சல்களுக்கு கோஷங்களுக்கு மத்தியில லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவம் தொடர்பான கிடைக்கக்கூடிய அடுத்தடுத்த தகவல்களை உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அது மட்டும் இல்லாம நேரலையா எங்களுடைய ஊடகம் மூலமா அங்க என்ன நடக்குது, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் மஹிந்த ராஜபக்ஷ முன்னிலையாக இருக்காரு, அங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கள நிலவரம் பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.